எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் 6720 உயரும்? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5600 அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இயரில் வந்துட்டு 6720 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ வட்டினா 6% வந்து தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட வருஷம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் எத்தனை வருஷமாக இருக்கும், அந்த எண் தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் 5600ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட்டும் 6720ன்னு கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6%ன்னு கொடுத்துட்டு எண்ணு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் SI = PNR/100. அப்போ நமக்கு அதுக்கு என்ன வேணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணுவோமா? அப்போ வந்து 6720லேருந்து 5600 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1120. அப்போ இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன? 1120 கிடச்சிருச்சு. அப்போ எல்லா வேல்யூ போய் நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன? 5600 பிரின்சிபல் அப்ளை பண்ணியாச்சு. என் நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 போட்டாச்சு. /100 போட்டாச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1120 போட்டாச்சு. ஓகேயா? இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். 56 இது வந்து 56னால் இதை அடித்தா என்ன வரும்? 2 டைம்ஸ் வருமா? அந்த 0 அப்படியே வரும். இதை திரும்பி வந்துட்டு இதை 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா இது 3 டைம்ஸ் வரும். இது என்ன வரும்? 10. நமக்கு n தான் தேவையா? அப்போ இந்த 3 இந்த பக்கம் வருமா? அப்போ n = 10/3ன்னு வரும். இதை என்ன பண்ணுவோம்? 3 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9. அப்போ 3 பேலன்ஸ் 1 /3. ஓகேயா? அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா n = என்ன கிடச்சிருச்சு நமக்கு? 3 1/3 இயர். அப்போ அதுதான் 5600ங்கிறது 3 1/3 இயரில் 6720 ஆகுது. ஓகேயா?